வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வெறும் 3 நாள் கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மேட்ச்சே முடிச்சாங்க. பிளஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டாமினேட் பயங்கரமா இருந்தது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் விளையாட போறாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, எங்க நடக்குது? இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் இந்தியாவுல எத்தனை பேர் அண்டர் அடிக்க போறாங்க? இந்த பிட்ச் நல்லா பேட்டிங்க்கு சாதகமா இருக்குமா? இல்ல பவுலிங்க்கு சாதகமா இருக்குமா? இந்த பிட்சோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? பிளஸ் இந்தியா இந்த மேட்ச்ல வின் பண்ணா 2க்கு 0 கணக்குல வின் பண்ணா கூட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நம்மளால பாயிண்ட்ஸ் டேபிள்ல முன்னேற முடியுமா? பிளஸ் நம்பர் 1 இடத்துக்கு போக முடியுமா? இல்ல நம்பர் 3 இடத்துலயே தான் நம்ம இருப்போமா? எல்லாமே தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட பிளேயிங் லெவல்ஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்க போதா இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரைக்கும் எல்லாமே தெளிவா நம்ம வீடியோல பார்க்கலாம். பிளஸ் அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க தெளிவாக வீடியோல போயிடலாம். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லியில தான் நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் காலையில் எப்பவும் போல வழக்கம் போல 9 வரைக்கும் தான் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் பிச் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிச் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தது பிச்சை பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க அப்படி இருக்காது. அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 2 நாளைக்கு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டா தான் இருக்கும். பேட்ஸ்மேன்களுக்கு தான் சாதகமா இருக்கும். பேட்ஸ்மேன்கள் பொழந்து கட்டலாம். 2 நாளைக்கு பொழந்து கட்டலாம். பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் அப்படின்னா பிச்சோட கண்டிஷன்ஸ் அப்படியே மாறும். பிளஸ் பிச் வெடிப்பு பிளஸ் கிராக் அந்த மாதிரி நிறைய விழ ஆரம்பிக்கும். பிளஸ் பிச் தேய்மானம் அடையிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்களுக்கு சாதகமா இருக்கும். எஸ்பெஷலி ஸ்பின்னர்களோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டும் அதை தான் சொல்லுது. அதனால இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட அந்த அளவுக்கு பெருசாக தாக்கங்கிறது இருக்காது. ஃபாஸ்ட் பவுலரோட தாக்கம் அந்த அளவுக்கு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது கம்மி. அதனால இந்த பிச் ரிப்போர்ட் வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய அளவோட இம்பாக்ட் கிரியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு பேட்டிங் விக்கெட் பயங்கரமா இருக்கும். பிளஸ் போக போக ஸ்பின்னரோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மழை வரக்கான வாய்ப்பு அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிச்சோட கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பிளஸ் பிச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜ் ஸ்கோர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர்ல எந்த மாதிரி இருந்திருக்கு இந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 350க்கு மேலே வச்சிருக்காங்க. பிளஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல 320 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிளஸ் போக போக பார்த்தீங்கன்னா 200 170 பிளஸ் 150 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிளஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படியே படிப்படியாக குறையுது. இதுல இருந்தே நமக்கு தெளிவா தெரியுது. பிளஸ் முதல் 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் இருக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்களோட ஆதிக்கம் பவுலிங்கோட டாமினேட் பயங்கரமா பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஸ்பின்னர்களோட ஆதிக்கம் தான் அதிகமாகவே இருக்கனால பேட்ஸ்மேனால பெரிய அளவில் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ரன்ஸுங்கிறத கொண்டு வர முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா முதல் 2 நாளைக்கு தான் நல்லா பர்ஃபார்ம் முடியும். ஓகே. இந்த 2வது டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா WTC ஃபைனல்ல ஏதாவது கொஞ்சம் மாற்றம் பண்ண முடியுமா? இந்த ஆல்மோஸ்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இந்த டெஸ்ட் மேட்சும் இந்தியா வின் பண்ணாங்க அப்படின்னா 2க்கு 0 அப்படிங்கிற கணக்குல சீரீஸ் கம்ப்ளீட்டாக வின் பண்ணிடுவாங்க. அப்படி 2க்கு 0 அப்படிங்கிற கணக்குல வின் பண்ணா இந்தியாவில் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல போக முடியுமா? ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல ஆஸ்திரேலியா, 2வது இடத்துல ஸ்ரீலங்கா இருக்காங்க. இந்தியா 3வது பொசிஷன்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா அந்த 2 மேட்ச் கம்ஃபர்டபுளா வின் பண்றதுனால ஏதாவது பாயிண்ட்ஸ் டேபிள் முன்னேற்றம் இருக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கம்பல்சரி கிடையவே கிடையாது. அதே 3வது பிளேசஸ்ல தான் இந்தியா நினைச்சு நிற்பாங்க. ஏன்னா நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 100 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. பிளஸ் நம்பர் 2ல வின்னிங் பர்சன்டேஜ் வைஸ் சொல்றாரு. நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா இலங்கை பார்த்தீங்கன்னா 66% வின்னிங் பர்சன்டேஜ்ல இருக்காங்க. இந்தியா 50 சில்லற தான் இருக்காங்க. இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சாலும் பார்த்தீங்கன்னா 60 சம்திங்ல தான் போவாங்களே தவிர பிளஸ் இலங்கையை வீழ்த்துறது ரொம்ப இலங்கையை டாமினேட் பண்ணி மேலே போறதுங்க ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சு 2க்கு 0 அப்படி கணக்குல சீரீஸ்ல முன்னிலையில் இருந்தாலும் இந்தியாவால அந்த WTC பாயிண்ட்ஸ் டேபிள்ல எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. அதாவது நம்பர் 2 நம்பர் 1 பொசிஷனுக்கு போக முடியாதுங்கிறதா உண்மையான ஆணிக்கான கருத்து. பிளஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா எந்த மாதிரியான பிளேயிங் லெவல்ஸை கொண்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போனாங்க. குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 3 ஸ்பின்னர் பிளஸ் 2 சிராஜ் அண்ட் பும்ரா 2 ஃபாஸ்ட் பவுலரோட போனாங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் சேம் பிளேயிங் லெவல்ஸா இருக்கும். ஆனா அதுல ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸை டிராப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்கு. எஸ்பெஷலி பும்ராவை ரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இல்லைன்னா சிராஜ் இவங்க 2 பேத்துல யாராவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சுதான் இந்த டெஸ்ட் மேட்சை விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.
ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டிராப் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு பதிலா யார உள்ள எடுப்பாங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அக்ஷர் பட்டேல உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும் இந்தியா பிளேயிங் லெவல்ல ஒரு சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா, அருண் ஜேட்லி ஸ்டேடியம் அப்படிங்கிறதாவே பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்களோட கொஞ்சம் டாமினேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கனால, ஃபாஸ்ட் பவுலருக்கு எந்த ஹெல்ப்ங்கிறது கம்மி தான். அதனால ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போதும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்பின்னர்ஸும் உள்ள கொண்டு வந்தரலாம். பிளஸ் ஆல்மோஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு பேட்டரும் வராரு அப்படிங்கிறனால, அக்ஷர் பட்டேல உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். போன மேட்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா 3 100 வந்து பதிவு பண்ணாங்க. எஸ்பெஷலி கில்லு மட்டும் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. மத்தபடி 3 100 வந்து பதிவு பண்ணாங்க. அதே மாரி இந்த டெஸ்ட் மேட்ச்ல எத்தனை 100 வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சா, அதே மாரி ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு 500 ரன்னுக்கு மேல கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. எத்தனை பேர் 100 அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பிட்ச் வந்து கண்டிஷன் நல்ல பேட்டிங்க்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய பிட்சா தான் இருந்திருக்கு. அதனால இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சா கம்பல்சரி பெரிய இன்னிங்ஸ்ங்கிறத எதிர்பார்க்கலாம். பிளஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சாங்க அப்படின்னா, அவங்கள்ட்டயும் ஒரு டீசென்டான ஃபைட் பேக் இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, பிட்ச் கண்டிஷன் கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃபேவரட்டா இருக்கனால, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க பேட் பண்ணாலும் ஒரு டீசென்டான ஃபைட்டிங் ஸ்கோர் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிளஸ் உங்களோட கருத்தையும் சொல்லிருங்க. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்குமா? இல்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஏதாவது மேஜிக் மிராக்கிள் பண்ணி இந்தியாவ வந்து வீழ்த்துவாங்களா? அப்படிங்கிறது நீங்க வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்ல எத்தனை பேர் 100 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ராகுல் பிளஸ் நம்மளோட எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அவங்க யாராவது இந்த மேட்ச்ல ஒரு டபுள் 100 அடிப்பாங்களா? அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.